இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவரோ இல்ல ஒரு அடுத்த கட்சியின் இளம் தலைவரும் சொல்லக்கூடிய இடத்துல இருக்க ஒரு பேசக்கூடிய பேச்சா இது? இந்த மாதிரி மோசமான அரசியலை தமிழ்நாடு பார்க்கணும்ன்றது தமிழ்நாடோட தலையெழுத்துன்னு பல பேர் விமர்சனம் பண்றாங்க. நானும் அப்படி சொல்லவே மாட்டேன். உறுதியாக இவங்க 2 பேரோட உண்மை முகம் மக்களுக்கு இன்னைக்கு வெளிச்சம் போட்டு படம் காட்டப்படுது. நீங்க எழுதி வச்சுக்கலாம், இதை ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம். 2031 அதிமுகவும் திமுகவும் 2 கட்சியும் இருந்துச்சா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வீழ்ச்சி அமையும். திமுக தொடர்ந்து எப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்தை கொண்டு வராங்கன்னா, ஒரு மனிதனை தனிப்பட்ட தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு. இன்னைக்கு அண்ணன் விஜய் விமர்சனம் மட்டும் நம்ம பேசுறோம். ஐயா காமராஜருக்கே இது நடந்திருக்கு, ஐயா எம்ஜிஆருக்கே இது நடந்திருக்கு. திரிசாவை தேர்தல் நிப்பாட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தையே போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் குறித்து கூட இன்னொரு நடிகை பத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா தரம் தாழ்ந்த அரசியல போயிடும். தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் ஆதரவாளரான திரு மாரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். தாவே காட்சி வேற அமைஞ்சிருக்கு, அதனால ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே, முதல் முறையா நம்ம சேனலுக்கு பேட்டி கொடுக்குறீங்க, மிக்க நன்றி. நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சார், இன்னைக்கு தமிழக அரசினுடைய பட்ஜெட் வெளியாகி இருக்கு. நிறைய திட்டங்கள், நிறைய புதிய புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. நிறைய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த பட்ஜெட் குறித்து, நிதிநிலை அறிக்கை குறித்து தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிதி அமைச்சர் ஒவ்வொரு துறையிலையும் தமிழக அரசு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை பத்தி அறிவிக்கிறாரு. சோ நாங்க கடந்த 5 ஆண்டுகள் செய்ததுக்கு அவர் பாராட்டுக்களை அதன் மூலமாவே தெரிவிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அதே மாதிரி மாற்றம் வரும்னு சொன்னவங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப திட்டங்களுடைய பெயரை தான் மாற்றி வச்சிருக்காங்க, ஆனா அந்த திட்டத்துக்காக புதுசா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ஒரு பாராட்டு, ஒரு குற்றச்சாட்டு, இந்த ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன அரசியல் செய்யணுமோ அந்த அரசியல் அவர் செஞ்சிருக்காரு. என்ன பண்ணாலும் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இங்க பல கேள்விகள் இருக்கு. ஒரு கேள்வி 2 கேள்விலாம் கிடையாது. முதல்ல மரிய வில்சன் அவர் நிதியமைச்சரா பொறுப்பேற்றிருக்காரு. முதல்ல பட்ஜெட் அவர் இந்த 2 மாதங்கள்ல எவ்வளவு விஷயங்களை தாவேக்கா சரி செஞ்சிருக்கு, இப்ப எவ்வளவு பெட்டர், ஃபார் பெட்டரா நம்ம பண்ணிருக்கோன்றதை தான் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திட்டங்கள் எல்லாமே சொல்றாங்க, பெயர் தான் மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம அந்த வாதத்தையே ஏற்றுக்கொள்வோம். பெயர் தான் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு, மற்றபடி எல்லாமே மாற்றம்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. ஆனா இங்க மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, 1300 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ஒதுக்கீடுன்றது தாவேக்கா அரசு மக்களுக்காக ஒதுக்கியது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த திமுகவோ அதிமுகவோ ஒதுக்கீடு தான், ஆனா அது குறிப்பிட்ட அமைச்சர்களுக்கோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ இல்ல கட்சியின் நிதிக்காகவோ ஒதுக்கீடு. மனசாட்சியை தொட்டு நம்ம பேசுவோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவு ஊழல் லஞ்சத்துல தலைவிரித்து ஆடியது இந்த திராவிட கட்சிகள் அரசாங்கத்துல நமக்கு தெரியும். இன்னைக்கு அதை உடைச்சு எரிஞ்சு நீங்களே போகலாம். நான் போயிட்டு வந்தேன் இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல டீ செலவுக்கு 50 ரூபா கொடுத்துங்க சொன்னா கூட வாங்கிக்க மாட்டாங்க. வேண்டாம் சார், ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க, எங்களுக்கு டீ செலவு கூட வேண்டாம் சார், எங்களை கவர்மெண்ட் நல்லா பாத்துக்குது அப்படின்னு உள்ள இருக்கிற அபிஷியல் சொல்றாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட நீங்க போய் பேசுனீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒருமையில தாங்க பேசுவாங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு போன் தொலைஞ்சு போச்சுன்னு நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா எடுத்த உடனே ஒருமையில தான். உன்னைய பாக்குறதா எங்களுக்கு வேலையா, காலையில நாங்க 1000 பேரை பார்த்தோம் அப்படின்னு. அப்ப அதை மாத்தி இருக்காங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா காவல்துறை உள்ள வாங்கன்னு உட்கார வச்சு மரியாதையா பேசுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? போனை கையில வச்சுட்டு சொல்றான், சிஎம் செல்லுக்கு நான் மெசேஜ் போட்டுருவேன், நான் மெயில் பண்ணிடுவேன் அப்படின்னு. இதுதான் மாற்றம். நீங்க வெறும் பட்ஜெட்ல ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு இந்த நிதி எல்லாம் நாங்க ஒதுக்குறோம்னு சொல்லி உங்களுக்காக ஒதுக்காம இப்பதான் உண்மையிலேயே மக்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. இப்ப நாம உறுதியா சொல்ல முடியும், தாவேக்கா அரசாங்கம் 950 கோடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஒதுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒதுக்குறாங்கன்னா அந்த 950 கோடி ஒட்டுமொத்தமாக அதற்காக செலவு செய்யப்படும். இங்க ₹1 யாரும் எடுக்க முடியாது, அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. அப்ப இதுதான் மாற்றம். நீங்க ஜஸ்ட் ஒரு பேரை சொல்லிட்டு இந்த திட்டம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு 100 கோடி 1000 கோடி செலவு பண்றதுக்கு எவ்வளவு திட்டமோ அதை மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதைதான் தாவேக்கா அரசு செய்யுது. மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, ஊழல் லஞ்சத்தை ஓவர் நைட் எல்லாம் ஒழிக்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மாற்றம்னு எல்லாரும் பேசுவாங்க. ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது. திமுக அதிமுகவை குறை சொல்லும், அதிமுக திமுகவை குறை சொல்லும். ஆனா 2 கட்சியும் அதுக்கான தடுப்பை செய்யல. ஏன் தெரியுமா?
பண்றதே 2 பேரும் தான். ஆனா இன்னைக்கு தாவேக்கா உட்கார்ந்ததுனாலதான் அந்த குழியை மூடுற வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. அந்த ஊழல் லஞ்சத்தை புதைக்கிற வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அதுக்கு கால அவகாசம் எடுக்கும். அப்ப மாற்றம்ன்றது இதுதான் மாற்றம். இந்த ஒரு நாள் பட்ஜெட்டை வச்சுட்டு இது என்ன மாற்றமான்னு கேட்கறதுக்கு திமுகவுக்கு விமர்சனம் பண்றதுக்கு தகுதியே கிடையாது. இவ்வளவு நாளா பேசுறாங்க. எண்ணற்ற வழக்குகள் இருக்கு, எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. 2 மாசம் முன்னாடி வரைக்கும் நாங்க ஆட்சி நல்லா செஞ்சோம், எங்களுக்கு பாராட்டுறாங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர். இதே 2 மாசத்துக்கு முன்னாடிதான் பல விவகாரங்கள் நடந்திருக்கு. அப்ப யார் ஆட்சியில இருந்தா? ஊழல் நடந்தது, லஞ்சம் நடந்தது, தமிழ்நாடே தலைகுனிகிற அளவுக்கு டாஸ்மாக் முறைகேடுன்னு வழக்கு நடந்துட்டு இருக்கு. செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர் சிட்டிங் மினிஸ்டரை தூக்கிட்டு போனாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இதெல்லாம் யாருக்கு தலைக்குனிவு? அதை பத்தி முதல்ல பேசுங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு புதுசா வந்திருக்கக்கூடிய நேற்று பிறந்த குழந்தையை விமர்சனம் பண்ணுவதற்கு 25 ஒரு ஆண்மகனுக்கு எப்படி தகுதி இருக்காதோ அது போலதான் இந்த கட்சியை நம்ம பாக்குறோம். 60 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம இப்ப நேத்து கட்சியை பார்த்து விமர்சனம் பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் தானே தவிர எதிர்கட்சி தலைவரோட விமர்சனத்தை நான் ஒரு விமர்சனமாவே கருதல. ஓகே, இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்னு. முக்கியமா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவர் பிரச்சாரத்தின் போது சொன்ன என்னன்னா தமிழகத்துல இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்போம், போதையை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக இந்த டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய மது பாட்டில்களை புக் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அது பல்வேறு தரப்புல விமர்சனங்கள் வருது இல்ல. இப்ப போதையை தடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம கட்டுப்படுத்தணும், அதை மக்களுக்கு ஈஸியா கொடுக்குறோமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது பதில் கேள்வி கேட்கற மாதிரிதான் இருக்கும். ஆனா வேற வழி இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்டுதான். இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், இல்ல அதுக்கப்புறம் ஆட்சி பண்ண எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், இல்ல யார வேணாலும் ஆகட்டும், வந்த உடனே மதுக்கடைகள் எத்தனை மூடுவோம் சொன்னாங்க இல்லையா? முதல் கையெழுத்தே மதுக்கடைகள் மூடுவோம்னாங்க. மூடுனாங்க, இல்லன்னு மறுக்கல. ஒரு 100 கடையை மூடுறாங்கன்னா அந்த பக்கம் 500 கடையை திறந்தாங்க. இந்த வேலைகள் தான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பொறுப்பேற்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணார்னா, அவர் பேர்ல டாஸ்மாக் ஆலைகள் கிடையாது, அவர் பேர்ல பீர் ஃபேக்டரி கிடையாது. ஆனா திமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே அதை வச்சிருக்காங்க. அதனால அவங்க அதை பண்ணாங்க. இவர் வந்த உடனே 717 கடைகள் பள்ளிகளுக்கு, கோவில் வளாகங்களுக்கு அருகில் உள்ள கடைகளை மூடுவேன்னு சொன்னாரு. மூடிட்டாரா? அதுக்கப்புறம் எங்கேயாவது எக்ஸ்ட்ரா கடைகள் திறக்கப்பட்டு நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? கிடையாது. இதுவே முதல்ல கட்டுப்படுத்துற விஷயம் தான். இப்ப எனக்கு தெரிந்த வகையில இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதி தீவிரமான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதமா போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு சில நபர்கள் கூட நெருங்கி பழகுறதுனால ஒரு சில விஷயங்கள் தெரியும். திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் அதிகப்படியா கவனம் செலுத்துறது என்ன அப்படின்னா, டாஸ்மாக் கடைகளோட நேரத்தை மாலை 5 முதல் இரவு 10 மணி வரை அதோட டைமோட கொண்டு வருவோம். அந்த 5 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் போக போக நாளடைவுல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான், 3 மணி நேரம் தான் கொண்டு வருவோம். எடுத்த உடனடியாக ஒரே நாள் எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னா பலவிதமான சவால்கள், சிக்கல்கள் வந்துடும். அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதை கொண்டு போறாங்க. இப்ப ஆன்லைன் மூலமா கொண்டு வர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, இது ரொம்ப ஈஸியா கொண்டு வராங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. ஊழல், லஞ்சம், எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு காசு வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்கன்னு சொல்லும் போது ஆன்லைன் பரிவர்த்தனை கொண்டு வரும்போது இங்க பலவிதமான முறைகேடுகள் தடுக்கப்படும். அதுக்காக இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாரு. தியேட்டர் வளாகங்களை கொண்டு வராரு, மால்ஸ்ல கொண்டு வராரு அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து கேள்வி கேட்போம். ஆனா உறுதியாக நம்ம சொல்ல முடியும், அவருடைய கவனம் முழுவதுமே போதை தடுப்புல தான் இருக்கு. அப்படி நீங்க இந்த டாஸ்மாக் கடைகளை வச்சு அவரை மதிப்பிடுவோம்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கடைசியா நியூஸ்ல ரீட் பண்ணதை வச்சு சொல்றேன், 1600க்கு மேற்பட்ட ரவுடிகளையும் கஞ்சா வியாபாரிகளையுமே கைது பண்ணி இன்று வரை சிறையில இருக்காங்க. நீ வெளியில போனாதானே கஞ்சா பழக்கம் இருக்கும், உன்னை வெளியில விட முடியாதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ள சட்டம் போட்டு அவங்க வச்சிருக்காங்க. அப்ப இதுவே மிகப்பெரிய தடுப்பு தான். ஆனா இந்த 1600 பேரு திமுக ஆட்சியில சுதந்திரமா தெரிஞ்சாங்க. ஏன் அப்படின்னா எங்க பணம் கொடுக்கணுமோ அங்க பணத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால அண்ணன் விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு. இளைஞர்கள் சரியான பாதையில போகுன்றதுல ரொம்ப கவனம் செலுத்துறாரு. அதை பத்தி நமக்கு ஒரு துளி சந்தேகமே வேண்டாம். ஓகே, இப்ப நம்ம வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவதற்காக அமைச்சர் வினோத் அவர்கள் திருப்பதிக்கு போய் அந்த ஆவணங்கள், அந்த பட்ஜெட் ஆவணங்களை பாத்தீங்கன்னா போய் பூஜை பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அமைச்சர் மரிய வில்சன் பாத்தீங்க அப்படின்னா சிலுவையோடு அந்த பட்ஜெட் குறித்த ஆவணங்களை கொண்டு வந்தாரு. ஏற்கனவே பண்ணாத பாத்தீங்க அப்படின்னா சிபிஎம் எம்பியா இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அது அவருடைய தனிப்பட்ட மத குறித்த விவரங்களை இதுல அவர் பயன்படுத்தி இருக்க கூடாது, அங்க கொண்டு போயிருக்க கூடாது, ஆந்திராங்கிறது வேற ஒரு மாநிலம், அங்க கொண்டு போயிருக்க கூடாதுன்னு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாஜக உள்ளிட்டவர்கள், வலதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாருமே அப்ப நீங்க குற்றச்சாட்டுனீங்கல்ல, அப்ப இன்னைக்கு மரிய வில்சன் பண்ணது சரியா? அவர் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வழிபாட பண்ணிட்டு பட்ஜெட்டை தாக்கல் பண்றாரு. சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு தரப்புல விவாதங்களை கிளப்பிக்கிட்டு இருக்குல்ல. இதை அமைச்சர்கள் தவிர்த்திருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அமைச்சர்கள் தவிர்த்திருக்கலாம்னு கேட்டா இப்படி விமர்சனங்கள் வரும்னு சொல்லிட்டா தவிர்த்திருக்கலாம் நம்ம சொல்லலாம். ஆனா இவங்க பண்ணது மிகப்பெரிய கடும் குற்றமான்னு கேட்டா சட்டப்படி பார்க்கும்போதும் சரி, ஜனநாயகப்படி பார்க்கும்போதும் சரி, இது கடுமையான குற்றம், விமர்சனம் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஒரு மதம் சார்ந்து இவங்க போறாங்க,
ஒரே ஒரு மதம் சார்ந்து போறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கலாம். என்னங்க இப்படி ஒரே ஒரு மதத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்துறாங்கன்னு. இப்ப தனிப்பட்ட விஜய் முதலமைச்சர் அவர் ஒரு விஷயத்த பண்ணாருன்னா அது மிகப்பெரிய ஒரு அத்தன்டிகேட்டடான ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீங்க நல்லா பாருங்களேன், ரொம்ப யதார்த்தமா பேசுவோமே. முதன் முறையாக சட்டமன்றத்துக்குள்ள இவங்க எல்லாம் போறாங்க, முதன் முறையா அமைச்சரா போறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமா உச்சத்துக்கு போயிருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல. அப்படி இருக்கும்போது தனக்கான ஒரு நம்பிக்கையான இடத்துல அவங்க ஒரு சில வழிபாடுகள் பண்றாங்க. அது விமர்சன பொருள் ஆகும் பட்சத்தில் அதை தவிர்க்கலாம். ஆனால் மக்கள் யாருமே இதை தவறா பாக்கலைங்க. ஏன்னா எல்லாருக்குமே இங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கைன்றது எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச பெயரை சொல்லி கும்பிடுறாங்களே தவிர யாரும் மதத்திற்கோ இல்ல இறைவனுக்கோ எதிரானவர்கள் அல்ல. இதை வச்சு அரசியல் பண்றவங்களுடைய பார்வைதான் மிகவும் ஆபாசமான பார்வையா நான் கருதுறேன். இதை போய் ஒரு அரசியல் கருத்தா வச்சு, இதை போய் ஒரு குற்றச்சாட்டா வச்சு அப்படிலாம் இதை பேச வேண்டிய அவசியம் இல்ல. இது மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வருதா வரல, இவ்வளவுதாங்க விஷயம். நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. அப்பெல்லாம் வாயில பிளாஸ்டர் போட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு இதை எடுத்து பேசுறதுன்றது முழுக்க முழுக்க அரசியல் மட்டும்தான். ஓகே சார். இப்ப நேத்து நடந்த விஷயங்கள் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது தமிழக அரசியல்ல. உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய கைது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா சட்டமன்றமே ஒரு பரபரப்பை கிளப்பிடுவாரு. அவர் கேள்வி கணைகளால தாக்கிடுவாரு. அதனாலதான் அவரை தூக்கி சிறையில வைக்க முற்பட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட நம்ம ஒரு வியந்து பார்த்த விஷயம் என்னன்னா, அதிமுக இதுக்கு அதாவது தமிழக அரசினுடைய காவல்துறையினுடைய அந்த நடவடிக்கைக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துச்சு அப்படின்னு தான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கைது நடவடிக்கை அப்படின்றதுல பல போலி பிம்பங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு. நான் பலமுறை என்னோட சேனல் அரசியல் வாய்ஸ் சேனல் கூட நான் பேசும்போது சொல்லுவேன், திமுக அதிமுக வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றுதான். ரெண்டு பேருமே சமரசத்தோட இவங்க கூட்டணியில வந்துட்டாங்க. எப்ப தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க? நீ வரலாம் நான் வரலாம், ஆனா வேறு ஒரு மந்திரப்படம் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அப்படிதான் மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணாங்க. ஆனா முதன்முறையாக யாருமே எதிர்பார்க்கல, எடுத்த உடனே கிளீன் ஸ்வீப் பண்ணி அவர் வருவாருன்னு. வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் கலந்து போய் அங்க அவருக்கு ஆதரவு கொடுத்து அவர் முதலமைச்சரா ஆக்கிட்டாங்க. இப்ப அண்ணன் விஜயை எப்படியெல்லாம் தள்ளிவிடலாம், எப்படியெல்லாம் இந்த முதலமைச்சர் பதவியில நகர்த்தலாம்னு பல வேலைகள் நடந்தது. அதுலதான் இந்த எம்எல்ஏக்கள் பேர வழக்கு எல்லாமே நடந்தது. நம்ம என்ன கேட்கிறோம், எதிர்க்கட்சி தலைவர் பேசிய கருத்து சரியா தவறா, இவ்வளவுதான். அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நேற்று நைட்டு கூட அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனசு மாறி இருப்பாரு நினைச்சோம். இன்னமும் அவர் மாறவே இல்லை. என்ன சொல்றாரு, என்னுடைய கருத்துக்கள் திருத்து பேசிட்டாங்க, நான் சொன்னது சிங்கிள் மீனிங்ல தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நல்லா பாருங்க, கூட்டத்துல இருந்து ஒரு நடிகை பெயர் வருது, வந்த உடனே இவர் என்ன சொல்றாரு, தண்ணி எங்க வரணுமோ அங்க வரணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ஓர பார்வை பார்த்துட்டு நான் காவிரியில சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேப் விட்டு நீங்க காவிரியில வரணும்னு சொன்னது தானே மிகப்பெரிய பேசு பொருளா மாறுது. நீங்க உண்மையிலேயே ஒரு அர்த்தத்துல தான் பேசினீங்கன்னா அந்த விளக்கத்தை நீங்க கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, நீங்க சொன்னது உண்மையிலேயே மனசுல இருந்து எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியில, வன்மத்துல, தனிப்பட்ட முதலமைச்சர் மேல வன்மத்துல நீங்க பேசல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், மத்தியானம் பேசிடுறீங்க, இரவு வரைக்குமே மிகப்பெரிய பேசு பொருளா மாறுது, விவாதமா வருது, தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு நல்ல தலைவரின் மகன், நல்ல எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணிருக்கணும், என்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, யார் மனதும் காயப்பட்டு இருந்தாலோ புண்பட்டு இருந்தாலோ நான் மனமாற வருந்துகிறேன், மன்னிப்பு வேண்டாம், வருந்துகிறேன் நீங்க சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, திட்டமிட்டு இந்த பிரச்சனை பெருசாகட்டும் நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைச்சது என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளோல பேசிட்டாரு. அவர் திட்டமிட்டு பேசல. கூட்டத்துல இருந்து வாய்ஸ் வந்த உடனே அது அப்படியே ஒரு ஃப்ளோல பேசிட்டாரு, கேஷுவலா பேசிட்டாரு. பேசினதுக்கு அப்புறம் இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறு, சர்ச்சையா வெடிக்கணும் அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு மிதப்புல என்ன இருந்தாருன்னா, நம்ம ஒரு துணை முதலமைச்சரா இருந்தவரு, நம்ம இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கோம், நம்மளால தொற்ற முடியுமா அப்படின்னு அவர் இருந்தாரு. அதனாலதான் அண்ணன் விஜய் நீங்க ஊடகத்துல எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க, அண்ணன் விஜய் பதிவு பண்ண வார்த்தைகள் கூட வெளியில வந்ததுன்னா சொன்னாங்க, இன்னைக்கு என்னைய பேசுவாரு, நாளைக்கு என் மினிஸ்டர்ஸ பேசுவாரு, நாளைக்கு பெண்கள் குறித்து ஆபாசமா பேசுவாரு, இது மிகப்பெரிய பாடமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. சரி, உதயநிதி இன்னைக்கு பேசுனதை நீங்க இல்லன்னு மறுக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு முட்டு கொடுத்து வரிஞ்சு கட்டிட்டு போறாரு. அவரு அம்மையார் சசிகலா காலில் விழுந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது குறித்து உதயநிதி எப்படிப்பட்ட விமர்சனம் பண்ணாரு, இப்ப கூட நான் சேனல்ல அதை சொல்ல முடியாது. நீங்க காலில் விழுவீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துறாரு. இதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ இல்ல ஒரு அடுத்த கட்சியின் இளம் தலைவரும் சொல்லக்கூடிய இடத்துல இருக்க ஒரு பேசக்கூடிய பேச்சா இது? இவர் பேசிட்டாருங்க, அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு நல்ல ஆண்மகன், நல்ல தலைவன் என்ன பண்ணிருக்கணும்னா, மக்கள் மத்தியில மன்னிப்பு கேட்கணும், இல்ல வருந்தி இருக்கணும். பெண்கள் குறித்து நான் தவறா பேசணும். மீண்டும் என்ன சொல்றாரு, ஓடுகாலி விஜய்னு முதலமைச்சரை பயன்படுத்துறாரு. இரவு ஏர்போர்ட்ல ஓடுகாலி விஜய்ன்றாரு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர். இவங்க என்ன கட்டமைக்க முயற்சி பண்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணன் விஜயோட அந்த பிம்பத்தை உடைக்கணும், அந்த பிம்பத்தை நம்ம உடைக்கணும்ன்ற முயற்சியில இந்த மாதிரி வேலைகள் பண்றாங்க. நீங்க பாருங்க, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒருத்தர் கைதாகிற ஒரு எம்எல்ஏ மார்க்கண்டேயன், அவர் என்ன பேசினாரு? சரி, அவர் பேசியதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் நிலைப்பாடு என்ன?
அப்ப என்ன அப்படின்னா இவங்க பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க, நீ பேசு அப்படின்னு. ஆனா இது எல்லாமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய கேவலமான ஒரு மோசமான எண்ணத்தை திமுக மேல உருவாக்குது. இப்ப இரண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்தாரு, பின்வாங்கினார் நீங்க சொல்றீங்க. அவர் பின்வாங்கல. அவர் உடனடியா வரிஞ்சு கட்டிட்டு என்ன சொல்றாரு, இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி இதை வன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, அன்னைக்கு உங்களை என்ன சொன்னார் அவரு, நீங்க காலில் விழுந்து போனதுக்கு அன்னைக்கு கொதிச்சு கொந்தளிச்சு பேசுனீங்க. இன்னைக்கு நீங்க விஜய் அப்படின்ற ஒரு நபரை எதிர்க்கணுன்றதுக்காக திமுகவோட கை கோர்க்கிறீங்க. இதுல இருந்தே ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்கன்னு. சிம்பிளா ஒன்னே ஒரு விஷயம் சார், திமுக வேண்டான்னு அதிமுக ஓட்டு போறாங்க, அதிமுக வேண்டாம் திமுக ஓட்டு போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணிக்கு சேரும்போது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? திமுக தொண்டன் ஏற்றுக்கொள்வானா? அதிமுக தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு இழிவுபடுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்கன்னு சொன்ன அந்த தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி பண்ணது 100% உண்மை. இந்த மாதிரி மோசமான அரசியலை தமிழ்நாடு பார்க்கணுன்றது தமிழ்நாடோட தலையெழுத்துன்னு பல பேர் விமர்சனம் பண்றாங்க. நானும் அப்படி சொல்லவே மாட்டேன். உறுதியாக இவங்க ரெண்டு பேரோட உண்மை முகம் மக்களுக்கு இன்னைக்கு வெளிச்சம் போட்டு படம் காட்டப்படுது. நீங்க எழுதி வச்சுக்கலாம், இதை ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம். 2031 அதிமுகவும் திமுகவும் ரெண்டு கட்சியும் இருந்துச்சா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வீழ்ச்சி அமையும். ஓகே சார். இப்ப நேத்து நடந்த விஷயங்களை பத்தி நீங்க அருமையா சொன்னீங்க. ஆனா அப்துல்லா முன்னாள் எம்பி அவர் சொல்லியிருக்காரு, நேத்து உதயநிதி அவர்கள் பேசினது அவர் அப்படி பேசவே இல்ல. ஆனா கட் கட் பண்ணி இவங்க எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, திரிசா மீது ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தணும். அந்த அனுதாபத்தை அவர் ஏற்படுத்தி அவங்கள இடைத்தேர்தலை நிப்பாட்ட வைக்கணும். அதுக்காக தான் இந்த நாடகம் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு சார், சரிங்களா? அது அரசியல் இருக்கவங்களுக்கும் சரி, சினிமால இருக்கவங்களுக்கும் சரி, அன்றாடம் தினசரி வேலைக்கு போறவங்களுக்கு கூட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து நீங்க பேச திமுகல ஒருத்தர் கூட வெளியில தலை காட்ட முடியாது, சரிங்களா சார்? திமுக அப்படிப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. திமுக தொடர்ந்து எப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்தை கொண்டு வராங்கன்னா, ஒரு மனிதனை தனிப்பட்ட தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு. இன்னைக்கு அண்ணன் விஜய் விமர்சனம் மட்டும் நம்ம பேசுறோம். ஐயா காமராஜருக்கே இது நடந்திருக்கு, ஐயா எம்ஜிஆருக்கே இது நடந்திருக்கு. ஐயா காமராஜரை மன்னிக்கணும் இதை பயன்படுத்துறதுக்கு, அவருக்கெல்லாம் 10 வயசு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. இதே திமுக தான். ஏன்னா திமுகவோட அஜெண்டா இது. இப்படி பேசி பேசி ஒருத்தரை வீக்கன் பண்ணணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திட்டமிட்டு பேசுறாங்க. தனிப்பட்ட ஒரு நபருக்காக இது நடத்தப்பட்டதில்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சரை அவர் மீது வன்மத்தையும் அவர் மீது அவமானத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மத்தையும் முயற்சி செய்த திமுகவிற்கான ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சாங்க. திமுக எம்பி அப்புறம் திமுகவுக்கு தானே சார் ஆதரவா பேசுவாரு? அவர் என்ன தாவேக்காவுக்கு நியாயப்படுத்தியா பேசுவாரு? இவ்வளவு நடந்திருக்கு. ஆர்எஸ் பாரதியும் திமுக இருக்காரு. இல்ல திமுகவுக்கு ஆதரவா பேசியிருந்தா பரவாயில்ல சார். இப்படி சொல்றாரு, அதாவது திரிசாவை தேர்தல் நிப்பாட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தையே போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், அந்த நடிகை குறித்து அவர் சொல்றாரு இல்லையா, அவங்கள தேர்தல் நிறுத்துறது அப்படி ஒண்ணு நடக்குதுன்னு. அப்ப அவருக்கு தான் யாருடைய ஏதோ ஒரு கனெக்ஷன் தொடர்பு இருக்கு இல்லையா? அவர் யாருக்கிட்டயோ அப்ப இன்ஃபர்மேஷன் கறந்துக்கிறாரு. அப்ப அவர் தான் சொல்லணும். அதை அவருக்கு எப்படி தெரியும் தேர்தலை நிறுத்த போறாங்களா, எந்த தொகுதியில நிறுத்த போறாங்க அப்படின்னு? உதயநிதி ஸ்டாலின் குறித்து கூட இன்னொரு நடிகை பத்தி பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா தரம் தாழ்ந்த அரசியல போயிடும். இந்த மாதிரி வெளிப்படையா பேசுறதே முதல்ல அவமானங்க. ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்றாரு அந்த அம்மையார் என்ன பிரதமரா இல்ல ஜனாதிபதியா, அவங்களுக்காக எதுக்கு நீங்க கைது நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு. மிஸ்டர் ஆர்எஸ் பாரதி தனிப்பட்ட ஒரு நடிகை பேசினதுக்கு பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பேசினதுதான் பிரச்சனை. அப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்க, ஜனாதிபதி பிரதமரை பேசினா நடவடிக்கை எடுக்கணும். அப்ப சாமானிய பெண்கள் பத்தி தவறா பேசினாலோ அவதூறா பேசினாலோ நம்ம நடவடிக்கை எடுக்க கூடாதா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான நாடு போயிட்டு இருக்கின்றதுக்கு திமுக மிகப்பெரிய சான்று. நான் மீண்டும் சொல்றேன், திமுக தன் தலையிலேயே ஒன்றலோடு டாரஸ் மண்ணலி கொட்டிட்டே இருக்கு. 2031 இந்த கட்சி இல்லாம போய்விடும். அதை நீங்க பொறுத்திருந்து பார்க்கதான் போறீங்க. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.